நான் சொல்ல போற இந்த நோய் இருக்கிறவங்க எல்லாம் தப்பி தவறி கூட கருவாடு சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்தெந்த நோய்ன்றதை பார்க்கலாம். ஸோ மீனை விட கருவாடுல நல்ல புரோட்டீன் ஜாஸ்தியா இருக்குது தான். ஸ்டில் கருவாடு சிலருக்கு வந்து ஒத்துக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கருவாட்டுல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுல நிறைஞ்சிருக்கிறதுனால இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. சளி இருமல் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு ஒரு கருவாட்டு குழம்போ இல்ல கருவாடு ஃப்ரையோ சாப்பிட்டீங்கன்னா பட்டுன்னு சளி இருமல் எல்லாமே அப்படியே கடகடகடன்னு இறங்குறத வந்து நீங்க பார்ப்பீங்க. அவ்வளோ நன்மை வந்து இந்த கருவாட்டுல இருக்கு. அண்ட் ஆல்சோ எலும்புகளை வந்து இது பலப்படுத்துது. வாதம் பித்தம் மாதிரியான நோய்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்குது. சரி, வாதம் பித்தம் மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து இது உங்களை பாதுகாக்குது. இந்த மாதிரியான பல நன்மைகள் கருவாட்டுல இருக்கு. ஸோ புரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கருவாடு ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் தான். பல டாக்டர்ஸ் வந்துட்டு சஜஸ்ட் பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா கருவாடு நல்லது தான், அதுக்காக சில நோய்கள் இருக்கிறவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தீங்கா அமைஞ்சிரும். அதுல நம்பர் 1 முக்கியமா எந்த நோய்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க கருவாடு தொடவே கூடாது. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் கருவாடு தொடக்கூடாது. தோல் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸே சொல்லிடுவாங்க கருவாடுலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அவங்களும் கருவாடு சாப்பிடக்கூடாது. நீரிழிவு ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கருவாடை தவிர்த்துக்கிறது நல்லது. கருவாடுல சோடியம் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்திடும். அப்படின்றதுனால ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் அதை தவிர்த்துக்கணும். தோல் பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்றதுனால தடிப்புகள் அரிப்புகள்லாம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ கருவாட்டோட சேர்த்து தயிர் மோர் கீரையெல்லாம் சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். இம்மீடியட்டாக எந்த பிரச்சனை வரலனாலும் ஏதாவது ஒரு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பெரிய அளவில் எந்த பிரச்சனை வரலனாலும் செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் கருவாடு மோர், கருவாடு தயிர், கருவாடு கீரை இதை வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக சைனஸ், சளி இருமல் அண்ட் ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கருவாடு சாப்பிடக்கூடாது. முக்கியமாக அது ஒரு சில்லான ஒரு மொமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் அதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.